பெருமாள் கோவிலில் மட்டும் கிடைக்கிற இந்த புளியோதரை வீட்டில் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு புளியோதரை பொடி ரெடி பண்ணணும். அதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா கலர் மாறி வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 6-7 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சிடுங்க. அடுத்து அதே பேனில் 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 எலுமிச்சைப்பழ சைஸ் புளி சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதையும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சாதம் தாளிக்கிறதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 2 கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா கலர் மாறினதும் 2 டேபிள் ஸ்பூன் அரைச்ச பொடி சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு வடித்த சாதம் சேர்த்து கிளறி ஆஃப் பண்ணிட வேண்டியதான்.